ஹலோ டபிள்யூபெரிஸ் இதெல்லாங்களேடா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்ரி இஷ்க். இது ஆக்சுவலாக ஹிஸ் பிரின்சஸ் ஒரு டைட்டில் மட்டும் மாற்றிட்டு போடுறது தான். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு முகலோட பொண்ணு மாதிரி தான். நீங்கள் அங்கே ஒரு ரூமில் உட்காந்துட்டு உங்களோட துப்பட்டா இப்போ தான் அங்கே இருக்கும். சரி போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருந்துருப்பீங்க. வெளியில இருந்து யாரோட சத்தமும் கேக்குது. அது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட நீங்க அந்த துப்பட்டா எடுக்கலான்னு போறதுக்கு முன்னாடி கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அதோட நீங்க சரி முதல்ல யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கதவு திறக்கிறீங்க. அது உங்களோட அக்கா தான். அங்க வந்துட்டு மீரா, அப்பாச்சான் கூப்பிடுறாரு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவ நடந்து போறா. அதோட நீங்க பாஜி, நீங்க இங்க ஒரு காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும். என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறீங்க. அதோட அவ என்னோட ஹுஜ்ராக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹுஜ்ரானா அவங்களோட ரூமுக்கு வந்துருன்னு சொல்றாங்கடா. அதோட நீங்களும் ஆ அ வந்துடுறேன் பாஜி. நீங்க வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம். என்னோட துப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் முதல்ல அது போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு நடந்து போகிறாங்க அவங்களோட ரூமுக்கு. உங்களோட ரூம் விட கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதாவது ஒரு காரிடோர் மாதிரி இருக்கும். அதை பாஸ் பண்ணி போகணும். அதோட நீங்கள் இப்போ அவங்க கிட்ட போகிறதா இவங்க கிட்ட போடுறதா? நான் நான் முதல்ல அவங்க கிட்ட போகிறேன். அதுக்கப்புறமா ம்ஹும். முதல்ல நான் பாஜி கிட்ட போகிறேன். அவங்க கிட்ட நான் அப்புறமா கூட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க துப்பட்டா போட்டுட்டு. நீங்கள் ஃபேஸில் அந்த காஜல் எப்போவுமே வைக்கிறது அதெல்லாம் எதுக்குமே வைக்கல. அதோட நீங்கள் போயிட்டு பாஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ள போகிறீங்க. மீரா, நான் உன்கிட்ட ஓப்பனாக இருக்கிறது தான். நீ உனக்கே தெரியும் என்ன நடந்துட்டுருக்குன்னு. எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். ஆனால் பாஜி, நான் நான் என்ன சொல்ல முடியும்? அப்பாஜான் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். கேட்பாரு. இந்த விஷயத்தில் அவர் கேட்டு தான் ஆகணும். நான் சொன்னாலும் கேட்கல. நீ தான் இருக்கிறதுலே கொஞ்சம் புத்திசாலின்னு நினைக்கிறாரு. அதோட நீ பேசிப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். பாஜி, நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு கிட்ட கொடுக்குறீங்க. இது ஏதாவது சொதப்புச்சுன்னா அவ்வளோதான் பாஜி. உங்களோட லைஃப் ம்ஹும். எனக்கு எனக்கு இவ்வளோ தைரியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். நீ பண்ணு மீரா, நான் சொன்ன பண்பல்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். நான் பேசி பார்க்குறேன் பாஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க உங்களோட ரூம்குள்ளே. போயிட்டு உடனே ச்சே, அப்பாஜான் கிட்ட போகணுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பியும் உங்களோட பாஜிக்கிட்டே நடந்து போகிறீங்க. பாஜின்னா அக்கா தாடா, அக்கா தான் பாஜின்னு கூப்பிடுவாங்க அங்கே. அதோட நீங்கள் நடந்து போயிட்டு பாஜி, அ, அப்பா கூப்பிட்டாருன்னு சொன்னீங்களே, எப்போ போகணும்? ஏதோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ உங்களோட கையை பிடிச்சிக்கிறா. அதோட "அ, பாஜி என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். அவ உங்களோட தலையில ஒரு ஜூமர்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன் மேலே பாருங்கடா தெரியும். அந்த மாதிரி உங்களோட தலையில வச்சு விடுறாங்க. அதோட நீங்கள் அவங்கள பார்த்துட்டு "ம், பாஜி, நீங்கள் ஏன் இது என்கிட்ட கொடுக்குறீங்க? இது அப்பாஜான் உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க." "அ, இல்லை, எனக்கு எனக்கு வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதோட அவ ம் எடுக்காத, நான் உனக்காக கொடுக்குறேன். நீ பண்ணுறது எல்லாம் பெரிய விஷயம். இது கூட நான் பண்ணலைன்னா என்ன நான் பாஜின்னு கூட சொல்லிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, என்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதோட நீங்கள் "ஆம், அ, சரி பாஜி, வாங்க நம்ம போகலாம், நேரம் ஆகுதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு
நீங்க அவங்களோட கைய அப்படியே புடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு நீங்களும் போறீங்க. போன உடனே கீழ உங்களோட அப்பாஜான் தான். அதாவது இந்த ராஜ்யத்தோட ராஜா தான் உங்க அப்பா. அதோட போய் உட்காந்துடுறீங்க. எல்லாரும் இருக்காங்க. அதோட அப்பாஜான் ஒரே ஒரு சைட் கார்னர் ஐயால போன்னு சொல்றாங்க. அதோட எல்லாரும் போயிடுறாங்க. அதோட உங்க அக்கா, அவங்களோட பேரு ராஷா. அவங்க ஹஸ்ரத் அப்பாஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ம். ஆ ராஷா, நான் என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். நேத்தே சொன்னேன். இன்னைக்கு அவங்க பார்க்க வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க உங்கள திரும்பி பார்க்குறாங்க. அதாவது ராஷா உங்கள திரும்பி பார்க்குறா. பார்த்த உடனே, "அ அப்பாஜான் என்ன மன்னிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "நான் உன்ன எதுவும் சொல்ல சொல்லலையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "அ அ அப்பாஜான் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனா இது மட்டும் சொல்ல விடுங்க. அ அக்காவுக்கு அம் அவங்கக்கு அவங்களுக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஏன் வேணான்னு சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. அதோட நீங்க, "அது அது அவங்களுக்கு உன்ன உன்ன கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கணும்னு ஆசையாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ! அம் ராஷா, நீ எப்ப கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "அப்பாஜான் உங்க கூட இன்னும் 1 வருஷம் அதிகமா" அப்படின்னு சொல்லிட்ட உடனே, "அவ்ளோ நேரம்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லவும், "அ அப்பாஜான் அக்காக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் பொண்ணா பொறந்தா வீட்ட விட்டு போய் தான் ஆகணும். புரிஞ்சுதா ஆஷா? உனக்கும் தான். புரிஞ்சுதா மீரா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "அ அ அப்பாஜான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "என்ன? நான் சொன்னது சொன்னது தான். மறுநாளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். உனக்கு அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா எந்திச்சு போறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "நீங்க அமைதியா இருக்கிறீங்க. நான் சொன்னேன்ல பாஜி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், தலையில எழுதி வச்சிருக்கு. நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நேரா போய் எந்திரிச்சு போயிடுறாங்க. அதோட நீங்க உங்களோட ரூம்க்கு ஓடி போறீங்க. நான் வேற அவங்க கிட்ட போல. ஆ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே தலைய போட்டுட்டு, வேற ஒரு ரூம் மாரி இருக்கும். அத தொறந்துட்டு, அது வழியா ஸ்டேர்ஸ் வழியா இறங்கி போறீங்க. அதோட இறங்கி போனதும், ஒரு பாட்டியம்மா நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, "அப் பாட்டியம்மா உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ண உடனே, "பாட்டியம்மா, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சு வந்ததா? ஏதாவது சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ம் தெரியலம்மா. தேடிட்டு தான் இருக்கேன். கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன். ஆனா, கூடிய சீக்கிரம் நீ அங்க போ வேண்டியதா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "எனக்கும் எனக்கும் தெரியல. ஆனா, நான் கண்டிப்பா அங்க அவ்வளோ நேரம் இருக்க மாட்டேன். நான் நான் கண்டிப்பா இங்க கிளம்பி வந்துருவேன். என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. என்னால இவங்கள விட்டுட்டு வர முடியாது. அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "எனக்கு புரியுது. ஆனா அவங்க ஒரு காலத்துலயும் உன்ன விட்டு குடுக்க மாட்டாங்க. விட்டு குடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களே! ஆனா என்ன விட்டு குடுத்ததுனால தானே நான் இங்க இருக்கேன். ஆனா நான் அவங்களோடது தானே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கோவமா சொல்லவும், "வேற வழி இல்ல. உனக்கே தெரியும் நான் எப்படி வந்தேன்னு. ம்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ம் எங்க அப்பா, அம்மா சொல்லி தானே வந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அதோட அந்த பாட்டிம்மா உங்களோட ஃபேஸ் மேல கை வச்சுட்டு, "இங்க பாரு, நடந்தது அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பவும் ஒண்ணும் அவ்ளோ ஈஸியாலாம் இல்ல. இப்போ இருக்கிறது முன்னாடி விட பரவால்ல. அது கூட நீ இருக்கிறதுனால தான். நம்ப நம்மளோட ராஜ்யத்த நீ தான் பார்த்துட்டு இருக்க. ம். நான் இந்த ராஜ்யத்தோட பொண்ணு. நான் அந்த ராஜ்யத்தோட பொண்ணு அல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இல்ல. என்னதான் இருந்தாலும் உன் முக பாவனங்கள் ம்ஹ்ம். நம்ப பொண்ணு தான்.
அந்த பாட்டியம்மா சொல்றாங்க, "அதோட நீங்க ம் நான் அப்பாஜான் கிட்ட போய் பேசிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாட்டியம்மாவ அங்கேயே உட்கார வச்சுட்டு, கொஞ்சோண்டு சாப்பிடறதுக்கு குடுக்குறீங்க. ஹம். யாருமே இந்த மாரி குடுக்க மாட்டாங்க. நம்ம ஊர்க்காரங்க மட்டும் தான் குடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா சொன்னதும், "வேணா வச்சுடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நடந்து போறீங்க. அப்பாஜான் கிட்ட போறீங்க. அவரு இப்பதான் உங்களோட அம்மாவ தேடிட்டு இருக்காங்க. அதோட, "அப்பாஜான், ஐயோ! அ மாஃப் கீஜியே. ஹுஸ்ரத் அப்பாஜான்" அப்படின்னு சொல்லிட்ட உடனே, அவர் உங்கள பக்கமா திரும்புறாரு. அதோட, என்னன்னு கேட்குறாரு. "ஆ நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலாமா?" அப்படின்னு கேட்ட உடனே, "ஏன்? என்ன பண்ண போற?" ம். கொஞ்சோண்டு பொருள்லாம் வாங்கணும்னு நெனச்சேன். அப்படியே உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாரி கொஞ்ச நாளு மத்தவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலான்னு யோசிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஹம், புத்திசாலி பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி போ." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட நீங்க கொஞ்சம் கேஷுவலான க்ளோத்ஸ் போட்டுக்கிறீங்க. எப்பவுமே நீங்க வெளில தெரியிற மாரி தான் போட்டுட்டு இருப்பீங்க. அப்படியே நீங்க கீழ இறங்கி வந்தா, பாட்டியம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நீங்க போலாமான்னு கேட்ட உடனே, அவங்களும் சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பின்வாசல் வழியா நீங்க ஒரு குட்டி சுரங்கம் மாரி பண்ணி வச்சிருப்பீங்க. அது வழியா அப்படியே போறீங்க. முதல்ல பாட்டிமா போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க போயிருப்பீங்க. அப்படி குனிஞ்சு போகும்போது, ஜேகே உங்கள பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட முடியெல்லாம் முன்னாடி வந்திருக்கும். அது பின்னாடி போட்டுட்டு, அப்படியே நார்மலா யாராவது பார்த்துட்டாங்களான்னு கிளான்ஸ் பண்ணும்போது, அங்க ஜேகேவ பார்க்குறீங்க. அதோட பாட்டியம்மாவ பார்த்துட்டு, "அச்சோ! முதல்லயே பார்க்காம வந்துட்டேனே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டிம்மா கிட்ட சொல்லவும், அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பாட்டிம்மாவும். பாட்டிம்மா அப்படியே ஜேகே பக்கமா நடந்து போறாங்க. அதோட நீங்க, "பாட்டிம்மா போகாதீங்க. நான் பேசிக்கிறேன். தள்ளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சுட்டு, "நீங்க இது யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. நாங்க இங்கேருந்து வரோம்ன்னு சொல்லிட்டு. தெரியாம நாங்க உள்ள நுழைஞ்சோம். என்னோட தப்பு தான். மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "அ பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "எனக்கு நீங்க யாருன்னு கூட தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட நீங்க, "தெரியாத வரைக்கும் நல்லது தான்." அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுங்குறீங்க. அதோட அது அவர் கேட்டுர்றாரு. அப்படியே உங்களோட கண்ண பார்க்குறாரு. "யாரு நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கைய கட்டி கேட்குறாரு. "அ அ அ நாங்க இதோ அந் அந்த வீட்டு ஆளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்க காமிச்ச உடனே, "அது என்னோட வீடு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "ஓ ஓ ஓ! சரி, சரி. அ அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடு. அது வீடு இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ! சரி." அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடந்து போறாரு. ஆக்சுவலா அவரு ஒரு போலீஸ்மேனா தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த ராஜ்யத்துக்கு இல்ல, உங்களோட ராஜ்யத்துக்கு. ஆனா, அது யாருக்குமே தெரியாது. அவரு ஒரு ஸ்பை மாரி தான். ஆனா, வெளியில பார்த்துப்பாரு. அது யாருக்குமே தெரியாது. அதோட நீங்க, "அ நாங்க போறோம் வீட்டுக்கு. பாய். தெரியாம வந்துட்டோம். சொல்லிடாதீங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப பாவமா பார்க்குறீங்க அவர. உங்களோட கண்ணு அல்மண்ட் ஷேப். பார்த்த உடனே ஆள் ஃப்ளாட்டு. இருந்தாலும், "ஆ நீங்க என்ன எடுத்துட்டு போனீங்க அங்கருந்து?" அதோட நீங்க முணுமுணுங்குறீங்க. "ம் என் வீட்லேருந்து நானே எடுத்துட்டு போவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அதோட நீங்க, "அ எதுவும் இல்ல. நாங்க அங்க பார்க்கலான்னு நெனைச்சோம். நாங்க அ அ அப்பாச்சிங்க கிட்ட பேசலான்னு வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட, "அப்பாஜான்? ஆஹா! அ அவரு இதோ அவரு அங்க." அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க. அது ஒரு நார்மலான பெர்சன். அதோட பார்த்துட்டு, "ம். ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போறாரு. "ஓகேவா அப்படின்னா?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஐயய்யோ! எனக்கு தெரிஞ்சிருச்சோ! அவரு அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. ஆமான்னு அர்த்தம்.
தெரியாம சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவர் டக்குன்னு போறாரு. அதோட நீங்க டக்குன்னு போயிடுறீங்க. திரும்பி பார்க்குறீங்க. அவரு திரும்பி பார்க்குறாரு. அப் அவரு அவரோட ஐப்ரோஸ் ரேஸ் பண்றாரு. அதோட நீங்க, ஐயோ! திரும்பி பார்த்துட்டா. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே முன்னாடி நடந்து போறீங்க. ஃபாஸ்ட்டா உங்களோட சோலிய மேல புடிச்சுட்டு, அப்படியே நடந்து போறீங்க. முதல்ல ஒரு வேற மாரி ஒரு வீடு இருக்கும். குடிசை வீடு மாரி தான். அங்க போறீங்க. பாட்டிமாவையும் இட்டுட்டு போய் உட்கார வச்சுட்டு, "பாட்டிமா, அ இது உங்ககிட்ட நான் சொல்லல. ஆனா, என்னால 2 நாளைக்கு மேல எங்கேயும் இருக்க முடியாது. நான் திருப்பியும் வீட்டுக்கு போயாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க, "எந்த வீட்டுக்கு?" "நான் சொல்றது ஒரே வீட்டு தான் பாட்டிமா. உங்களுக்கு தெரியும். அது உன்னோட ஒரே வீடு இல்ல. நீ என்னதான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும், உறவுகள் உறவுகளா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அதோட நீங்க, "சரி, இப்ப நான் எங்கேருந்து வந்தனோ அந்த இடம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், பாட்டிமாவும், "ஏன் என்னாச்சு?" "ஆ, பாஜிக்கு கல்யாணமா?" "யாரு? ராஷாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆ, ஆமா, அவங்களுக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ, அப்போ உனக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்." "இ இல்ல, நான் இன்னும் 2 வருஷம் கேட்டேன். நான் அதுக்குள்ள நான் என்ன பார்த்துப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "கல்யாணம் அவங்க பண்ணி வைக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் நீ பொறந்தது அந்த வீட்ல தான். நீ நம்ம ராஜ்யத்துல வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்." அப்படின்னு சொல்லவும், "அது எப்படி அவங்க ஒத்துப்பாங்க?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. பாட்டிமாவும், "அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்களும், "சரி, பிரச்சனை இல்லைன்னா சரி. சரி வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்ப வெளியில போறீங்க. திருப்பி ஜேகேவ பார்க்குறீங்க. ஜேகே ஸ்ட்ராமோட தான் நின்னுட்டுருக்கான். ஸ்ட்ராமோ ஜேகே மாரி ஒரு சோல்ஜர் தான்டா. அதோட அவனும் வந்து நின்னுட்டு, ஸ்ட்ராம் வந்து ஜேகே கிட்ட பேசுறான். "டேய் மச்சான், என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லடா, செம்ம அழகா ஒரு பொண்ண பார்த்தேன். இதோ இங்கேருந்து வந்தா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆஹா! விழுந்துட்டியோ?" "அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா செம்ம அழகா இருந்தாடா. அழகிடா அவ." அப்படின்னு சொல்லட்டும். "ஓஹோ! அழகியா? அப்ப நானும் பார்த்துக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவ என்னோட அழகி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆ! அவ இன்னும் எதுவுமே சொல்லல. அதுக்குள்ள இவ்ளோ சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். "மச்சான், அவ என்னோட கண்ண அப்படியே ரசிக்கிற மாரி பார்த்தாடா. இல்ல, அவ கண்டிப்பா எனக்கு எனக்கு தான். என் அழகி எனக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதோட ஸ்டாப். "மச்சான், ரொம்ப பறக்குறடா. வேணாக்கினான்னு சொல்லிட போகுது அந்த பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ம்ஹ்ம். சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும்." "அதுக்குள்ள முடிவே பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம் கேட்கவும், "டேய் மச்சான் மச்சான், அங்கடா, அதோ அவ தான் என் அழகி." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள காமிக்கிறான். அதோட நீங்க உங்களோட துப்பட்டா எடுத்து வேற மாரி கவர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நீங்க கவர் பண்ணியிருந்திருப்பீங்க. அது பார்த்துருந்துருப்பான். உங்களோட கண்ணு மட்டும் தான் தெரியுது. கண்ல அந்த காஜல் இருக்கு. அவ கண்ணு இருக்கு பாரு. அப்பா! அவளோட கால்ல விழுந்துடலாம்டா." அப்படின்னு சொல்லவும், "ஏய் மச்சான், இது எங்கேயோ போகுது. கரெக்ட்டா ஒண்ணும் தோணல. உன் வாய கொஞ்சம் மூடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே அவனோட கையெடுத்து அவனோட வாய் மேல வைக்கிறான். "சரி, சொன்னா மட்டும் போதும். எடு." அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ராம் வந்து மொணமொணுங்குறான். அதோட அவன் எடுத்துட்டு, "டேய், நான் போறேன்டா என் அழகிகிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நேரா அவங்க பக்கமா நடந்து வரான். அதோட நீங்க, அங்க ஒரு ஷாப் இருக்கும். அதுல ரொம்ப அழகா ஒரு குட்டியா ஒரு பேங்கிள் மாரி இருந்திருக்கும். அத நீங்க பார்த்துட்டு, "அப்பா! செம்ம கியூட்டா இருக்குல்ல. ஆ, இது இது எவ்வளோக்குன்னு தெரியலையே. என்கிட்ட வேற 20 காசு தான் இருக்கு. ம் வேண்டாம். ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிக்கலாமா?" ம்ஹ்ம். "என் கண்ணுக்கு கோல் தான் எடுத்துட்டு வரல. அது வாங்கிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு ஷாப்க்கு போறீங்க.
இன்னொரு ஷாப்ல போயிட்டு கோல் வாங்கிட்டு, நீங்க அப்படியே போறீங்க. கோல்லாம் வந்து காஜல் தான் வந்து கூலுன்னு சொல்லுவாங்க. ஸோ, நீங்க அத வாங்கிட்டு அப்படியே பாட்டிம்மா வீட்டுக்கு போறீங்க. ஜேகேவும் மறைஞ்சிருந்து மறைஞ்சிருந்து உங்க பின்னாடியே வந்திருப்பான். பாட்டிம்மா வீடாண்ட பக்கம் போகும்போது, ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அப்படியே ஜேகே பின்னாடி வந்துட்டு, "ஏன்டா, அங்க தானே இருந்தோம் நம்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு நேராவே நடந்து போயிருக்கலாம். அது என்ன திருப்பி சுத்திட்டு அவ பின்னாடியே?" அப்படின்னு கேட்டோன்னே, "என் அழகி பேசுற விதமே அழகுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இதே பேசிட்டு இரு, ஒரு நாள் அவ விட்டுட்டு போறா பாரு." "ஏன்டா ஏதாவது நல்லதாவே சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மொறைக்கிறான் அப்படியே. "சரி, சரி, மொறச்சா மட்டும் என்ன மாறவா போது?" அப்படின்னு சொல்லவும், "கொஞ்சம் நல்லபடியா பேசினீனாக்கா, உன்னோட வாய் நான் க்ளோஸ் பண்ணாம இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களாண்ட பார்க்குறான். அதோட ஸ்ட்ராங், "டேய், யாரோ மகாராணி வந்து இப்பதான் ஒளிஞ்சிருந்து வரப்போறாங்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு தானே நம்ம இங்க வந்தோம். நம்ப ஏன் இங்க நின்னுட்டுருக்கோம்? அவங்க இந்நேரத்துக்கு வந்திருந்தா" "வந்திருக்க மாட்டாங்க விடு. வந்தாலும் சரி நீ போய் பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராம தள்ளி விட்டுர்றான். அதோட, "ம். அந்த பொண்ணு இப்ப இனிமே விட போறதா இல்ல. ம்." அப்படின்னு கேட்டவும், "போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள பார்க்குறாரு. அதோட நீங்க துப்பட்டா மட்டும் உங்களோட தலைய மட்டும் கவர் பண்ற மாரி போட்டுட்டு, நீங்க முன்னாடி ஃபுல்லா முகத்த ஃபுல்லாவே கவர் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மாரி இல்லாம, இப்ப எல்லாமே தெரியுது. ஆனா, உங்களோட தலை மட்டும் கவர் பண்ணியிருப்பீங்க. அதோட வெளியில வரீங்க பாட்டிம்மா கூட. வந்துட்ட உடனே அங்க ஸ்ட்ராமும், "ஏய், இவங்க தான் ராணி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதோட, "யாரு ராணி?" "அதோ நீ தான் உன்னோட அழகின்னு சொல்லிட்டு இருந்தியே, அவங்க தான்." "எ என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணு விரியுது. அதோட, "நீங்க அந்த ஹார்ஸ் பக்கம் போயிட்டு, நீங்க தான் என்ன கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கவும், ஜேகே அப்படியே வந்துட்டு, "இல்ல, அது அது நான் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட நீங்க, ஒரு நிமிஷம், அது அவன் தானே?" "அ ஓ! நீங்க அப்போ அங்க நீங்க" "புரியல." "ஆமா, என்ன அங்க நான் சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நீங்க, "ஓ! அ சரி, வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த குதிரைய எடுத்துக்கிறீங்க. ஆக்சுவலி ஒரு 2 குதிரை இருக்கும். நீங்க ஒரு குதிரைய எடுத்துட்டு, நீங்க அத ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே அப்படியே ஷாக்கா, "நீங்க ஓட்டலாம் செய்வீங்களா?" "ம். நான் எல்லாமே பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதோட பாட்டிம்மாவ பார்த்துட்டு, "பாட்டிம்மா, நீங்க அந்த வழியா வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட பாட்டிம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்தே போறாங்க. அதோட ஜேகே, "உங்களுக்கு வழி தெரியும்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "பரவால்ல. நீங்க உங்களோட ஸ்பீடுக்கே வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட ஜேகே, "முன்னாடி வேற மாரி பேசுனீங்க. இப்ப வேற மாரி பேசுறீங்க." அப்படின்னு சொல்லவும், "அது அப்படிதான்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களோட குதிரைய வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா ஓட்டணும்னு சொல்றதுக்காக, ஃபாஸ்ட்டா ஓட்டுறீங்க. அவரையும் முன்னாடி போயிடுறீங்க. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள உங்களோட ராஜ்யத்துக்கு ரீச் ஆயிடுறீங்க. உங்கள பார்த்த உடனே உங்க அம்மா உங்ககிட்ட வந்து, "ஆயத்தி, நீ நீ எப்படி இருக்க? எனக்கு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லன்னிட்டு. ஆனா என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் வேற, வா வீட்டுக்குள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூப்பிட்டுக்கிறாங்க. சரி லவ்வரீஸ், நம்ம இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எபிசோட் நான் வந்து கண்டிப்பா லேட்டா தான் போடுவேன். எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் இது ரெக்கார்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அம் சரி, அப்புறமா பார்க்கலாம் லவ்வரீஸ். பாய். இதிலங்க,